ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு முகுந்தா கிரியேஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருணைக்கிழங்கு காரக்குழம்பு அல்லது கருணைக்கிழங்கு புளிக்குழம்பு. இதுக்கு பேர் பலவிதமாக இருந்தாலும் எல்லாமே சேமான ஒரு குழம்பு தாங்க. இந்த கருணைக்கிழங்கு வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்ம சாப்பிட்டே வந்தோம்னா பைல்ஸு கான்ஸ்டிபேஷன் உள்ளவங்களுக்கு இதை சாப்பிட்டே வருதுனால அவங்களுக்கு சீக்கிரமாக அந்த டிசீஸ்லேருந்து ரிலீஃப் ஆகிடலாங்க. சீக்கிரமாக கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமும் க்யூர் ஆகிரும். இப்போது இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்குன்னா, கருணைக்கிழங்குல அந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்லைஸ் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நான் நல்ல தண்ணியில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா நம்ம கொதிக்க வச்சிடலாம் ஒரு 15 மினிட்ஸ்க்கு. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் குக்கரில் கூட ஒரு 3-4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். தேங்காய் விழுத அரைச்சிக்கலாம். மிக்சி ஜாரில் ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிடலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 2 பல்லு பூண்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த 2 பல்லு பூண்டு எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா, நமக்கு கருணைக்கிழங்கு அரிப்பு சீக்கிரமாக போயிடும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி தேங்காய் அரைக்கும் போது போட்டோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் குழம்பு. இப்போது 5-6 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் இதில் போட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக தேங்காவை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நம்ம கடாயை வச்சிடலாம். இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றுறதே பெஸ்ட்டு. இதுக்கு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆயில் சூடானதும் நம்ம கடுகு உளுத்த பருப்பு போட்டு இதில் தாளிசு பண்ணிக்கலாம். கடுகு உளுத்த பருப்பு பொரிஞ்சதுமே அது கூடவே 1 டீஸ்பூனுக்கு கம்மியாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா காரக்குழம்பு புளிக்குழம்புனாலே வெந்தயம் கண்டிப்பாக ஆட் பண்ணணுங்க. அப்போ தான் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் குழம்பு. வெந்தயம் கறியறதுக்குள்ளவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடிக்கு மேலேயே நான் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணி விட்டுடலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் நல்ல பொன்னிறமாக நமக்கு கலர் சேஞ்ச் ஆகணும், அந்த அளவுக்கு வதக்கி விடணும். இந்த ஸ்டேஜில் வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதமாக வந்த பிறகு நம்ம பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம தேங்காயில் 2 பல்லு பூண்டு சேர்த்துருக்கோம். இப்போது இதில் ஒரு 6-7 பூண்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு கிழங்கு கொஞ்சம் கேஸ்ட்ரிக், அதனால் பூண்டு சேர்த்துக்கிட்டால் நமக்கு அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்காது. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இந்த அளவுக்கு பொரிஞ்ச பிறகு ஒரே ஒரு சின்ன மீடியம் சைஸ் தக்காளி இதில் கட் பண்ணி போட்டிருக்கேன். நம்ம ஆல்ரெடி இந்த குழம்புக்கு 2 தக்காளி தாங்க எடுத்திருக்கோம். நம்ம இதில் எக்ஸ்ட்ரா புளித்தண்ணி ஆட் பண்ண போகிறோம். அதனால் தக்காளியுடைய புளிப்பு அதிகம் வேண்டாம். புளித்தண்ணியும் ஆட் பண்ணிக்க போகிறோம், தக்காளியும் சேர்த்துக்க போகிறோம். அதனால் 2 தக்காளி தான் எடுத்திருக்கேன். இப்போது அந்த வெங்காயத்தோடு சேர்ந்து தக்காளியும் நல்லா மெர்ஜ் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். பாருங்கள், இப்போது தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட குழம்புத்தூள் இருக்குன்னா நீங்கள் குழம்புத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போது செப்பரேட்டாக வச்சுருக்கேன். அதனால் ஃபஸ்ட்டு மல்லித்தூள் ஒரு 5-6 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் இதில் வதக்கி விட்டுடலாம். ஏன்னா மல்லித்தூள் நம்மளுடைய ரா ஸ்மெல் போனால் தான் குழம்பு நல்லா பச்சை ஸ்மெல் இல்லாமல் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இந்த ஹீட்லேயே மீடியம் வைக்கக்கூடாது, தீயை சிம்மில் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டோன்னா கறியாமல் அழகாக நமக்கு மசாலா கரெக்டாக வெந்துடும். இப்போது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி
மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதோடைய பச்சை ஸ்மெல் நமக்கு போகணும். அதனால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. தீயை சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் கம்மியாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சீரகத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம மசாலா எல்லாமே போட்டாச்சு. இப்போ எல்லாமே பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம இதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போது ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு புளி பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த டைமில் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுது இருக்குங்களா, அதை இதில் ஆட் பண்ணிடலாம். தேங்காய் விழுது போட்ட பிறகு நம்ம தேவையான அளவு தண்ணி உள்ள ஊற்றிட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஓரங்களில் உள்ள மசாலாவெல்லாம் நல்லா நம்ம இந்த மாதிரி ஓரத்தில் தேய்ச்சி விட்டு முள்ள மசாலாக்குள்ளே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது இது ஒரு கொதி வரட்டும். கொதி வர்ற டைமில் நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்க கருணைக்கிழங்கை ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை நம்ம ஆட் பண்ணக்கூடாது இந்த குழம்புல. ஏன்னா அரிப்பு கூட கொஞ்சம் நமக்கு எடுக்கணும் ஆகலாம். அதனால் அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த கருணைக்கிழங்கை நம்ம இந்த குழம்புல இப்போ ஆட் பண்ணி விட்டுடலாம். நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதில் இப்போ நம்ம மூடி போட்டு மூடிடலாம். நல்லா கொஞ்சம் நேரம் மூடி போட்டோன்னா நமக்கு சீக்கிரமாக அந்த குழம்பும் அந்த கிழங்கும் ரெண்டுமே மெர்ச் ஆகி கொஞ்சம் திக்பதை கொடுக்கும். நல்லா உங்களுக்கு மசாலா வெந்துடும். அதனால் இந்த மாதிரி மூடி போட்டோன்னா உங்களுக்கு சீக்கிரமாக குழம்பு சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ மூடி எடுத்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சுட்டு இந்த டைமில் ஓரங்களெல்லாம் நல்லா எடுத்து விட்டு மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நம்ம மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படி நல்லா கொதிக்க வைக்கலாம் மீடியம் ஃப்ளேமில். அதுக்கப்புறம் நமக்கு குழம்பு ரெடி ஆகிடும். இப்போது நமக்கு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், குழம்பு நல்ல கன்சிஸ்டன்சி நமக்கு வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் ஆட் பண்ண பிறகு ஒரு 3 மினிட்ஸ்க்கு மட்டும் குழம்பு அடுப்பில் இருந்தால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், காய் நல்லா வெந்திருக்கு. மசாலாவோட நல்ல மெர்ஜாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப அட்டகாசமாக இருக்குல்ல. அவ்வளோதாங்க, கருணைக்கிழங்கு குழம்பு அரிப்பே இல்லாமல் சீக்கிரமாக செய்யக்கூடியது தான். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரைட் சைடில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் எப்பப்போ நியூ வீடியோஸ் அப்லோட் பண்ணுறனோ உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபை ஆகும். இந்த ரெசிபியை ஃபுல்லாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி.